விடாமுயற்சி படம் தொடங்கியதில் இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கொண்டுதான் இருக்கிறது. தற்போது நிதி நெருக்கடியில் வேறு லைக்கா நிறுவனம் இருப்பதால் மீண்டும் எப்போது படப்பிடிப்பு தொடங்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் அதற்குள்ளாகவே அஜித்தின் குட்பேட் அக்லி படத்தின் அறிவிப்பு வெளியாகிவிட்டது. இந்த படத்தின் படப்பிடிப்பு வருகின்ற மே மாதத்தில் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படம் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படமாக இருக்கும் என தெரிகிறது. எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தில் வில்லனாக நடிக்க இருக்கிறார். மேலும் இந்த படத்திற்காக 6 பாடல்களை தேவி பிரசாத் கம்போஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அல்லுர்ஜுனை வைத்து புஷ்பா படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இப்படத்தை தயாரிக்க உள்ளது. விடாமுயற்சி படத்திற்காக அஜித்திற்கு 105 கோடி சம்பளம் பேசப்பட்ட நிலையில் தற்போது குட்பேட் அக்லி படத்திற்காக கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் அதிகமாக, அதாவது 150 கோடி கொடுக்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. வரலாறு படத்தை அடுத்து அஜித் 3 வேடங்களில் நடிக்க இருக்கிறார். ஒரு கேரக்டர் நல்லவராகவும் 2 கேரக்டர் நெகட்டிவாகவும் நடிக்க இருக்கிறார். மேலும் இப்படத்தின் அறிவிப்பு வெளியான உடனே ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் பல கோடி கொடுத்து வாங்கிவிட்டதாக தகவல் வந்துள்ளது. குட்பேட் அக்லி படத்தை முழுக்க ஜப்பானில் படமாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. படத்தின் 90% படப்பிடிப்பு ஜப்பானில் நடைபெற இருப்பதாகவும் ஒரு சில காட்சிகள் மட்டுமே சென்னை மற்றும் ஐதராபாத்தில் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் குட்பேட் அக்லி படத்தின் திரைக்கதையை முடிந்துவிட்ட நிலையில் அவர் ஜப்பானுக்கு லொகேஷன் பார்க்க செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது.